ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த நண்டு வச்சு நண்டு மசாலா செஞ்சுக்குவோம். நல்லா அலசி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசரி வச்சிடணும். பெசரி ஒரு 10 நிமிஷம் வச்சிடணும். இது போல் பெசரி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம், 10 வெங்காயம், கொஞ்சமாக சோம்பு, இதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஊற்ற வச்சு கடாயில் கொஞ்சமாக ஆயில் வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 10 கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடணும். ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெசரி வச்சுட்டு நண்டை சேர்த்துக்கணும். நண்டை நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். வேகிறது ரொம்பலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். இந்த நண்டு மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். மிளகு ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக லெமன் ஜூஸ், லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி இறக்கிக்கலாம். நமக்கு ஒரு அருமையான நண்டு கிரேவி ரெடி. சாம்பார் சாதம், ரச சாதம், சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.